ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ ஃபோம் ஷீட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ்ன்னு காட்டுறாங்க. இதில் 0.8 ஃபோம் ஷீட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறது 0.8 ஃபோம் ஷீட் தான். இந்த சைஸில் தான் இருக்கணும். இந்த சைஸில் இருந்தால் தான் நம்மளால் ஃப்ளவர்ஸ் கரெக்டாக மேக் பண்ண முடியும். நான் காட்டின ஃபோம் ஷீட்டில் கட் பண்ண பீசஸ் தான் இதெல்லாமே. இதெல்லாமே வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்காக கட் பண்ண பீசஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே சைஸில் தான் இருக்கும். இந்த சைஸ் இந்த திக்னஸ் இருந்தால் தான் நம்மளால் ஃப்ளவர் மேக் பண்ண முடியும். இந்த திக்னஸில் ஃப்ளவர் மேக் பண்ணது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ளவரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து இந்த திக்னஸில் பண்ணால் தான் இந்த மாதிரி ஃப்ளவர் வரும். சிலவருங்க என்ன பண்ணுறாங்க, இதை விட திக்னஸ் கம்மியாக பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் சரியாக வராது. அந்த திக்னஸும் பாருங்கள், அந்த குவாலிட்டியும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மார்க்கெட்டில் 2 விதமான ஃபோம் ஷீட்ஸ் இருக்குது. இன்னொரு ஷீட்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இது ஆலிவ் கிரீன் ஃபோம் ஷீட்டு. இதுவும் அதே 0.8 தான். இதனோட திக்னஸும் சேமாக தான் இருக்கும். அந்த ஐவரி கலர் காட்டின மாதிரி இதுவும் திக்னஸ் சேமாக தான் இருக்கும். இந்த திக்னஸில் ஸ்டெம் மேக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இதை நான் ஸ்டெம் மேக் பண்ணுறதுக்காக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிப் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ஃபோம் ஷீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் காட்டினது ஃபஸ்ட்டு 0.8 இதுவும் 0.8 சொல்லி தான் நான் வாங்கினேன். பட் இதனோட குவாலிட்டியை நான் பார்த்தாக்கா அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. இது ரொம்ப தின்னாக இருக்குது. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட்டு காட்டின ஃபோம் ஷீட்டு. அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஃபோம் ஷீட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோம் ஷீட்டு நான் கொஞ்சம் பிடிச்சி இழுத்தாலே போதும், அது வந்து கிழிஞ்சிடுது. கொஞ்சம் குவாலிட்டியும் ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. நான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த ஃபோம் ஷீட்டை நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோம் ஷீட்டால் என்னால் ஃப்ளவர் மேக் பண்ணவே முடியல. அதுவும் ஜாஸ்மின் ஃப்ளவர் என்னால் மேக் பண்ண முடியல. இதில் நான் பண்ண முல்லைக்கு நான் கட் பண்ணேன். கட் பண்ணதை நீங்கள் பாருங்கள். இதனோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தின்னாக இருக்குது. இதனால் ஃப்ளவர் என்னால் மேக் பண்ணவே முடியல. இந்த ஃபோம் ஷீட்டில் என்னால் இந்த முல்லை ஃப்ளவர் மேக் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த மிஷின் கட் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சிங் கட், அதை வச்சு நான் கட் பண்ணும்போது எதுவுமே சரியாக வரலை. நான் சிங்கிள் பீஸாக வந்து கட் பண்ண முடியல. நான் எப்படி அதை கட் பண்ணேன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண 0.8 அந்த ஃபோம் ஷீட்டுக்கும் இப்போ நான் கட் பண்ண இந்த ஃபோம் ஷீட்டில் இந்த ஃப்ளவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். இது நான் ஜாஸ்மின்காக பண்ணது, இது வந்து நான் முல்லைக்காக பண்ணது. இப்போ நான் ரெண்டுமே வந்து முல்லை ஃப்ளவர் பண்ணுற மாதிரியே நான் 2 ஷீட்லேயும் கட் பண்ணி காட்டுறேன். இப்போது 0.8 ஃபஸ்ட்டு நான் காட்டினேன் இல்லையா, திக்னஸ் உள்ள ஷீட்டு, அதில் நான் கட் பண்ணுறேன். இந்த ஃப்ளவரோட திக்னஸ் எப்படி இருக்குது பார்க்குறேங்க. அதனோட ஷேப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த ஃபோம் ஷீட்டில் கட் பண்ண பீசஸ். இப்போது நான் தின்னாக இருக்க ஃபோம் ஷீட்டில் இந்த பஞ்சிங் மிஷின் வச்சு கட் பண்ணுறேன். என்னால் கட் பண்ணவே முடியல. நான் எப்படியும் நிறைய பீசஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இதனால் எடுக்கவே முடியல என்னால். நான் இன்னொரு தடவையும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். நீங்களே பாருங்கள், நான் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். அதை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது ஆக்சுவலி ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால எடுக்கும்போதே அது வந்து கிழிஞ்சு வந்துடுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஷீட்டையே டபுளாக ஃபோல்டு பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், டபுளாக ஃபோல்டு பண்ணிட்ட பிறகு அது கொஞ்சம் நார்மலாகவே என்னால் கட் பண்ண முடிஞ்சுது. அந்த கட் பண்ண பீசஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 2ஆக பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப தின்னாக இருக்குது. இதால் என்னால் வந்து முல்லை வந்து ஃப்ளவர் மேக் பண்ண முடியல. நான் வந்து ஆக்சுவலி 50 பீசஸ் கிட்ட நான் வாங்கிட்டேன். ஷீட்ஸ் கிட்ட வாங்கிட்டேன். ஸோ வேஸ்ட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணேன், டபுளாகவே கட் பண்ணி வச்சு அதுலேயே வந்து ஃப்ளவர் மேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஃபோம் ஷீட் வாங்கும்போது 0.8 எவ்வளோ எம்எம்ன்றதை கரெக்டாக தெரிஞ்சுட்டு வாங்குங்க. பிகாஸ் நம்ம இது மாதிரி தப்பாக வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் வந்து மணி வேஸ்ட் ஆகிடுது. இப்போ உங்களுக்கு 2த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது திக்காக இருக்குது, இது பாருங்கள் ரொம்ப தின்னாக இருக்குது. கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் வாங்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.